இணைந்திருக்கின்றோம் சொந்தங்களே. இன்றைய பத்திரிகை செய்திகளின் கண்ணோட்டத்தின் ஊடாக இன்றும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்ற 4 பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக இதுவரை காணாத பேரழிவை யாழ்ப்பாணம் எதிர்கொள்ளும், பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை. நாளையும் நாளை மறுதினமும் யாழ்ப்பாண மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை பெறவுள்ளது. இதன் தாக்கம் டித்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் என்று காலநிலை அவதானிப்பாளரும் யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ் ஊடக அமையத்தில் அவர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே மேற்கண்ட எச்சரிக்கையை விடுத்தார். அங்கு அவர் மேலும் கூறுகையில், தற்போது உருவாக்கியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழ் மாவட்டத்தில் 650 மில்லிமீட்டருக்கும் மேலான மழை பெய்யும். உருவாக்கியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரவுள்ளது. இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகரவுள்ளது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 1970ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாக்கியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக இது அமைகின்றது. ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதன் நகரும் பாதை கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடறுத்து செல்ல உள்ளது. மிக குறைந்தளவு வேகத்தில் நகர்வதால் நாளை மறுதினம் வரையில் கிழக்கு மாகாணம் பெரும் மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ளவும் சந்தர்ப்பம் உள்ளது. அத்துடன் நாளையும் நாளை மறுதினமும் யாழ்ப்பாண மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது. இதன் தாக்கம் டித்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் எனவும் எதிர்பார்க்க முடிகின்றது. அத்துடன் இந்த பாதிப்பால் விவசாயிகள் பெரும் பயிர் அழிவுகளை எதிர்கொள்ள நேரிடும். துறைசார் அதிகாரிகள் இது தொடர்பில் துரித முன்னேற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை அவதானித்துக் கொண்டு தங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி செல்கின்றது. தொடர்ந்து முற்பக்க செய்திகளை பார்ப்போமானால், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், சாரா உயிரோடு இருக்கிறார், அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சந்தேக நபரான சாரா ஜஸ்மின் புலஸ்தினி மகேந்திரன் உயிரோடு இருக்கிறார் என தகவல்கள் கிடைத்துள்ளன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளை, வீடுகளை இழந்தோருக்கான இழப்பீடு வழங்கல் நாளை முதல், ஜனாதிபதி அறிவிப்பு. பேரிடரால் முழுமையாக சேதமடைந்த வீடுகளுக்கான இழப்பீடு வழங்கல், புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டம் நாளை ஆரம்பமாகும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் அனுராதபுரம், குருநாகலில் ஆரம்பிக்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். 10வது பாராளுமன்றத்தின் நிதி, திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவின் 2வது கூட்டம் நேற்று பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். அத்துடன் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் அரசின் செயல் திட்டத்தின் தற்போதைய நிலைமை மற்றும் மீள்குடியேற்றம் மற்றும் பயிர் செய்கைகளுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு இழப்பீடு வழங்கும் செயற்பாடு குறித்து இதன் போது விரிவாக ஆராயப்பட்டன. தொடர்ச்சியாக நாங்கள் செய்திகளின் வரிசையில் பார்க்க போனால், பிரதமர் ஹரிணி பதவி விலக வேண்டும் என கூற மாட்டேன், மகிந்த ராஜபக்சே தெரிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், டித்வாவால் உட்கட்டமைப்பில் 410 கோடி டாலர்கள் இழப்பு, எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள், புகைத்தல் பழக்கத்தால் தினமும் 50 பேர் மரணம், சிகரெட்டுக்கு தினசரி ரூபாய் 52 கோடி செலவு, நாட்டில் 15 லட்சம் பேர் புகைத்தலில் ஈடுபடுகின்றனர். இவ்வாறு புகைப்பிடிப்பவர்களில் தினமும் 50 பேர் அகால மரணத்தை தழுவுகின்றனர் என்று மதுசாரம் மற்றும் போதைப்பொருள் தகவல் நிலையம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் அந்த நிலையம் கொழும்பில் நடத்திய ஊடக கலந்துரையாடலிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள், மாகாண சபைகள் தேர்தலை பிற்போடும் உத்தியை அரசாங்கம் கையாளக்கூடாது, செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும், பாடநூல் சர்ச்சை, சிஐடி விசாரணை என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இங்கே புகைப்படம் தாங்கிய செய்தியாக, பட்டத்துடன் வானில் பறந்த இளைஞர்,
வல்வெட்டி துறையில் நேற்றைய தினம் இளைஞர் ஒருவரை பட்டம் வானில் இழுத்துச் சென்றது. இவ்வாறு இழுத்துச் செல்லப்பட்ட அவர் பலத்த முயற்சியின் பின்னர் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டார் என்று அந்த செய்தி புகைப்படம் தாங்கிய செய்தியாக பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் உட்பக்க செய்திகளை பார்க்கும் பொழுது தக்சி உள்ளிட்ட இருவருக்கு நாளை வரை விளக்கமறியல். பாதாள உலக குழு தலைவர் கனே முல்லை சஞ்சீவ் கொலையின் முக்கிய சந்தேக நபர்கள் இருவருக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கொலை சம்பவத்தின் பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இசாரா செய்வந்திக்கு உதவினர் என்று கூறப்படும் நந்தகுமார் தக்சி மற்றும் இன்னொரு நபரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னர் 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கொழும்பு தலைமை நீதவான் அசங்க எஸ் போதரகமம் முன்பு முற்படுத்தப்பட்டிருந்தனர் என்று அந்த செய்தி விரைவாக செல்கின்றது. தொடர்ச்சியாக கல்வி அமைச்சர் பதவி துறந்து செல்லும் வரை அமைச்சை முற்றுகையிட்டிருக்க வேண்டும் விமல் வீரவன்ச சொல்கின்றார் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. பாராளுமன்றத்தில் கல்வி அமைச்சருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பித்தால் மாத்திரம் போதாது, பதவியை துறந்து வெளியேறும் வரை கல்வி அமைச்சை சுற்றி வளைத்திருக்க வேண்டும். மாணவர்கள் கல்வியுடன் விளையாடுவதற்கு மீண்டும் ஒருமுறை எவருக்கும் இடமளிக்க கூடாது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். கொழும்பில் நேற்று புதன்கிழமை நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்வதென்பது விளையாட்டல்ல, இது மிகவும் ஆழமாக கலந்துரையாடப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய விடயமாகும். கல்வி மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்படுவது எமது பிரச்சனை அல்ல, ஆனால் அவை நாட்டுக்கு பொருத்தமானவையாக இருக்க வேண்டும். ஆசிய அபிவிருத்தி வங்கியிடமிருந்து கிடைக்கப்பெறும் 20 கோடி டாலர் மீது கொண்டுள்ள ஆசையால் மாணவர்களின் எதிர்காலத்தை பலியாக்க இடமளிக்க முடியாது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். மிகவும் சூட்சுமமாக 6ஆம் தர மாணவர்களுக்கான பாடப்பரப்பில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் உள்ளடக்கப்பட்டுள்ளது. இது மாத்திரமன்றி இந்த பாடத்தொகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றை தயாரிப்பதற்கான ஆலோசகர்கள் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டனர், அவர்களுக்கு எவ்வளவு கொடுப்பனவு வழங்கப்பட்டது, இந்த காரணிகளை கல்வி அமைச்சு அல்லது அரசாங்கம் உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக அர்ச்சுனா எம்பிக்கு இடைக்கால தடை. யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளர் தொடர்பில் பொதுவெளியில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ் போதனா மருத்துவமனையில் பணிப்பாளரின் அனுமதியின்றி அவரின் பணிமனைக்கு வந்த பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டமை மற்றும் அவரின் கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் மருத்துவமனை பணிப்பாளரால் யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரணைக்கு வந்த போது வழக்காளி சார்பில் சட்டத்தரணி குமார வடிவேல் குருபரனும் எதிராளி சார்பில் சட்டத்தரணி கௌசல்யாவும் முன்னிலையாகினர். இரு தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு முடிவுறும் வரை யாழ் போதனா மருத்துவமனை பணிப்பாளரை பொதுவெளியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா செயற்படுவதற்கு யாழ்ப்பாண நீதிவான் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக மாகாண சபைகள் தேர்தலை பழைய முறையில் நடத்துங்கள், பேராசிரியர் சர்வேஸ்வரன் வலியுறுத்துகின்ற ஒரு செய்தியும், கைதான இந்திய மீனவரின் விளக்கமறியல் நீடிப்பு என்ற ஒரு செய்தியும், வலம்புரி சங்குகளுடன் 6 பேர் கைது. மாவனவெல்லை மற்றும் குருநாகல் ஆகிய பிரதேசங்களில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது வலம்புரி சங்குகள் மற்றும் மாணிக்க கற்கள் உள்ளிட்ட பொருட்களுடன் 6 பேர் போலீஸ் விசேட அதிரப்படையினரால் கைது செய்யப்பட்டனர் என்ற ஒரு செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய ஈழநாட்டு பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்துள் பணி முடித்து வெளியேறும் தூதுவர். 4 வருடங்களாக பணியாற்றிய இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது பதவிக்காலம் முடிவடைந்து செல்லவுள்ளார். சங் இலங்கையில் அதிக காலம் பணியாற்றிய அமெரிக்க தூதுவர் ஆவார். ஓர் ராஜதந்திரியின் பதவிக்காலம் 3 வருடங்கள் மட்டுமே. எனினும் புதிய அமெரிக்க தூதுவர் நியமிக்கப்படுவதில் தாமதங்கள் ஏற்பட்டதால் ஜூலி 1 வருடம் அதிகமாக இருக்க நேர்ந்தது. தூதுவர் ஜூலி தனது பிரியாவிடை நிகழ்வில் தனது பதவி காலத்தின் ஆரம்பத்திலிருந்தே அமெரிக்க நலன்களுக்கு முன்னுரிமை அளிப்பதும் அமெரிக்க மக்களுக்கு பலனளிக்கும் உறவுகளை ஏற்படுத்துவதுமே தனது முதன்மையான குறிக்கோளாக இருந்தது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
அதனை அவர் குறிப்பிடாது விட்டாலும் கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியும் தான் என்று அவருடைய பணிக்காலத்தை சுட்டுவதாக ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த ஆண்டுக்குரிய வேலை திட்டங்களை ஆகஸ்ட் மாதத்திற்குள் நிறைவேற்ற வேண்டும். வடக்கு மாகாண ஆளுநர் பணிப்பு என்ற ஒரு செய்தியும், சட்டவிரோத சொத்துக்கள் கையகப்படுத்தப்படும் சட்டம், பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு விசேட பயிற்சி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் கிளிநொச்சி மாவட்டத்தின் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி குறித்து நேற்று கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், யாழ் பல்கலைக்கழக ஏற்பாட்டில் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடு எதிர்வரும் 24ஆம் 25ஆம் திகதிகளில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சட்டத்துறை இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சட்ட நிறுவனத்துடன் இணைந்து 2026ஆம் ஆண்டின் யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை எதிர்வரும் 24ஆம் 25ஆம் திகதிகளில் நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. சுரானா மற்றும் சுரானா சட்ட நிறுவனத்துடன் 2024ஆம் ஆண்டில் முதலாக கரம் கோர்த்து முதலாம் யாழ்ப்பாண சட்ட மாநாட்டை ஒழுங்கு செய்த யாழ் பல்கலைக்கழக சட்டத்துறை 2025ஆம் ஆண்டில் சர்வதேச சட்ட நிபுணர்களை இணைத்து அதனை யாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடாக பரிணாமிப்பதில் வெற்றி கண்டதுடன் தொடர்ந்து இவ்வாண்டு 3வது முறையாக சர்வதேச சட்ட மாநாடை ஏற்பாடு செய்துள்ளனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக தவிசாளர் மீதான குற்றச்சாட்டு குறித்து விளக்கம் என்றொரு செய்தியும், அமெரிக்க தூதுவர் ஜூலி சங்கின் பணிக்காலம் 16ஆம் தேதி நிறைவு என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கரிடி செல்வாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய ஜனாதிபதி, கணக்காய்வாளர் நாயகம் நியமனம் குறித்து என்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கணக்காய்வாளர் நாயகம் நியமனம் தாமதமாகி வருவது தொடர்பாக அரசியலமைப்பு சபைக்கு உள்ள கவலைகளை தீர்க்க உதவுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பொதுநீதி குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கரடி சில்வாவை நேரடியாக தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டார் என அவர் பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். டிசம்பர் 7ஆம் தேதியிலிருந்து கணக்காய்வாளர் நாயகம் பதவி வெற்றிடமாக இருப்பதனால் அரசியலமைப்பின் கீழ் தேசிய கணக்காய்வு அலுவலக தலைவரை உடனடியாக நியமிக்க வேண்டிய அவசியம் குறித்து தான் ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பியதாக கரடி டி செல்வா கூறினார். அந்த கடிதத்தின் பின்னரே ஜனாதிபதி தன்னை தொடர்பு கொண்டு ஏற்கனவே தாம் முன்வைத்த பெயர்களை அரசியலமைப்பு சபை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை குறித்து சபைக்கு எடுத்துரைக்க முடியுமா என கேட்டதாகவும் அவர் விளக்கினார். ஜனாதிபதியும் அரசியலமைப்பு சபையும் அரசியலமைப்புக்கு அமைவாக ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் நிறுவனங்களுக்கு இடையிலான முடக்க நிலை அரசியலமைப்பு செயற்பாடுகளை பாதிக்க கூடாது என்றும் கரடி டி செல்வா தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக தேசிய பாடசாலை ஆசிரியர் இடமாற்ற உத்தரவு வெளியானது. மேன்முறையீடு செய்ய அவகாசம் என்றொரு செய்தியும், வைத்தியசாலைகளில் நோயாளிகளுக்கான விசேட உணவு விநியோக திட்டம் ஆரம்பம். அரசாங்க மருத்துவமனைகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு போசாக்கான மற்றும் விசேடமான உணவுகளை வழங்கும் புதிய முன்னோடி திட்டம் முதன்முறையாக மகரகம அபேக்சா மருத்துவமனையில் நேற்று முன்தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நோயாளிகளின் பசியை தூண்டும் வகையிலும் ஊட்டச்சத்து குறையாமலும் இருக்க விசேடமாக வடிவமைக்கப்பட்ட தட்டுக்களில் உணவு வழங்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. தொடர்ச்சியாக செய்திகள் வரிசையில், மட்டக்களப்பில் இருந்து 700 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் என்றொரு செய்தியும், பாடசாலைக்கு அருகில் உள்ள காணியில் கைக்குண்டு மீட்பு என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஆண்டியர் சந்தியில் அபிவிருத்தி பணியை உடனே நிறுத்துமாறு நீதிமன்றம் கட்டளை என்றொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளை பார்ப்போமானால், தரம் 6 ஆங்கில புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய பாடம் நீக்கம், பிரதமர் கரிணி அமரசூரிய அறிவிப்பு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்ட தரம் 6 ஆங்கில பாடப்புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி ஆலோசனை குழு அனுமதி வழங்கியுள்ளதாக பிரதமர் கரிணி அமரசூரிய தெரிவித்தார். நேற்று பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேசிய கல்வி நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட பாடநெறி தொகுதியில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் குறித்து முறைப்பாடுகள் எழுந்துள்ளன. குறித்த பாடநெறி தொகுதியை தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய முறையான நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்காக ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியான ரஞ்சித் ஆரியரத்ன தலைமையில் ஒரு விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சை எழுந்தவுடன் அந்த குறிப்பிட்ட புத்தகம் விநியோகிப்பது நிறுத்தப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கல்வி ஆலோசனை குழுவின் அனுமதியுடன் அந்த குறிப்பிட்ட பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது.
மாணவர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய இத்தகைய விடயங்களை இணையதளங்கள் வாயிலாக மேலும் பரப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். தவறு கண்டறியப்பட்டு திருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதால் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. தொடர்ச்சியாக நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்க்கட்சிகள் நேற்று ஆராய்வு என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், சபையில் கஜேந்திரகுமாருக்கு அருகில் அமர்வதற்கு மறுத்தார் அர்ச்சுனா எம்பி என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய கண்ணோட்டமாக அமைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகையினுடைய கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி பத்திரிகையை பார்த்தால் இன்றைய பிரதான செய்தி, ஒரு வார்த்தை பிழைக்காக பிரதமரை பதவி விலக கோருவது நெறிமுறை அல்ல, அமைச்சர் நலிந்த ஜாதிச. ஒரு வார்த்தை பிழைக்காக பிரதமர் ஹரணியை பதவி விலக கோருவது நெறிமுறையற்ற செயல் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்திருப்பதாக அந்த பிரதான செய்தி அமைந்திருக்கிறது. கொழும்பில் நேற்று முன்தினம் நடந்த வாராந்திர அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக மாநாட்டில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு பதிலளிக்கும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், தரமாறு பாடத்திட்டத்தின் ஆங்கில பாடத்தில் சர்ச்சைக்குரிய வலைத்தளம் இடப்பட்டமை பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் கல்வி அமைச்சராக உள்ள பிரதமர் ஹரிணி அமரசூரி அதற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வருகின்றன. எனினும் ஒரு பாடத்தொகுதியில் ஒரு வார்த்தை குறைபாட்டிற்காக கல்வி அமைச்சர் ஹரிணி அமரசூரியவை பதவி விலக நிர்பந்திப்பது நெறிமுறையற்றது. கல்வி சீர்திருத்தங்களில் குறைபாடுகள் இருந்தாலோ அல்லது முன்மொழியப்பட்ட சீர்திருத்தங்கள் நாட்டுக்கும் மாணவர்களுக்கும் எதிரானதாகவோ இருந்தாலோ சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும். பாடத்தொகுதியில் உள்ள ஒரு வார்த்தையின் அடிப்படையில் பதவி விலகுமாறு கோருவது நியாயமற்றது என அமைச்சர் நலிந்த ஜேதிச மேலும் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. கனமழை கொட்டி தீர்க்கும் யாழ்ப்பாணம் இதுவரை எதிர்கொள்ளாத பேரழிவை சந்திக்கும் அபாயம், பேராசிரியர் பிரதீபராஜா எச்சரிக்கை என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது. தற்போது உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் யாழில் 650 மில்லிமீட்டருக்கும் அதிக மழைவீழ்ச்சி பதிவாகும் சாத்தியம் உள்ளதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் நாமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கிறார். இதன் தாக்கம் காரணமாக யாழ் மாவட்டம் இதுவரை எதிர்கொள்ளாத அளவு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரித்திருக்கிறார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உருவாகியுள்ள தாழ்வு மண்டலமானது நாட்டின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகர உள்ளது. இது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் நகரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். குறிப்பாக 1970ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் ஜனவரி மாதத்தில் உருவாகியுள்ள 21வது தாழ்வு மண்டலமாக அமைகின்றது. ஆனாலும் கடந்து சென்ற தாழ்வு மண்டலங்களை விட இது அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது இதன் நகர்வு பாதை கடல் பகுதியாக இருந்தாலும் வடக்கு நோக்கி நகரும் போது தரையையும் ஊடறுத்து செல்ல இருக்கிறது. அத்துடன் மிக குறைந்த அளவு வேகத்தில் நகர்வதால் எதிர்வரும் 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் கிழக்கு மாகாணம் பாரியளவு மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அத்துடன் 9, 10 தேதிகளில் யாழ் மாவட்டம் மிக அதிக மழை வீழ்ச்சியை எதிர்கொள்ள உள்ளது. இதன் தாக்கம் டித்வா புயலால் தென்பகுதி எதிர்கொண்ட பேரழிவுகளை விட அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்க முடிகிறது. துறைசார் அதிகாரிகள் தொடர்பில் துரித முன்னேற்பாடுகளை முன்னெடுப்பது சிறந்தது. எனவே பொதுமக்கள் இந்த விழிப்புணர்வு எச்சரிக்கையை அவதானத்தில் கொண்டு தங்களது பாதுகாப்பை உறுதி செய்வது அவசியம் எனவும் அறிவுறுத்தியுள்ளார் என்று இங்கே கூறப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளை பார்த்தால், யாழில் பட்டத்துடன் பறந்த இளைஞன் வல்வெட்டித்துறையில் பரபரப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. தைப்பொங்கல் பண்டிகை முன்னிட்டு நடைபெற்ற ஒரு போட்டியிலே தான் இவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்ற அந்த செய்தி. பிப்ரவரி 27, 28ஆம் தேதிகளில் கச்சத்தீவு அந்தோனியர் ஆலய வருடாந்த திருவிழா, மாவட்ட சேலத்தில் இன்று முன்னாயத்த கலந்துரையாடல் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. சட்டவிரோத மது அருந்திய 7 பேர் இதுவரை மரணம், 8 பேர் வைத்தியசாலையில் சிகிச்சை. புத்தளம் வெண்ணப்போ பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரித்திருக்கிறது. மேலும் 8 பேர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்கிறவாறு அந்த செய்தி. ஊர்காவத்துறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து சாரதி மீது தாக்குதல், நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாளை தீவகத்தில் பேருந்து சேவை முடக்கம் என எச்சரிக்கை என்கிற செய்தி. நெடுந்தீவு காரநகரில் கைது செய்யப்பட்ட 23 இந்திய மீனவர்களின் விளக்கம் அருகில் நீடிப்பு என்கிற தலைப்பிலும் ஒரு செய்தி காணப்படுகின்றது. கடலுக்கு செல்ல வேண்டாம், மீனவர்களுக்கு எச்சரிக்கை. மறு அறிவித்தல் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இலங்கையின் தென்கிழக்கே வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறி பொத்துவில் இருந்து தென்கிழக்கு 700 கிலோமீட்டர் தொலைவில் அட்சரகி 4.9 வடக்கு மற்றும் தீர்க்கரகி 87.4 கிழக்கு அருகே மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இது மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் தீவின் கிழக்கு கடற்கரையை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஒரு ஆழமான காற்றழுத்த தாழ்மண்டலமாக உருவாக வாய்ப்புள்ளது என்றும் இங்கே கூறப்பட்டிருக்கிறது. இதன் தாக்கம் இன்று முதல் தீவில் குறிப்பாக வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மாநிலங்களில் மழை நிலைமை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கசந்துறையிலிருந்து திருவண்ணாமலை மற்றும் பொத்துவில் வழியாக ஹம்பாந்தோட்டை வரையிலான ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகள் மறு அறிவித்தல் வரை தவிர்க்கப்பட வேண்டும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கின்றது. தீவை சுற்றியுள்ள கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது எச்சரிக்கையாக இருக்கவும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்று முதல், அதாவது மறு அறிவித்தல் வரை, தீவை சுற்றியுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பகுதிகளில் மீன்பிடி மற்றும் கடல்சார் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் என அறிவுறுத்தப்படுகிறது என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த நபர் காரநகரில் போதைப்பொருளுடன் கைது. யாழில் பல்வேறு குற்றங்களுக்காக தேடப்பட்டு வந்த நபர் ஒருவர் காரநகரில் போதைப்பொருளுடன் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். குறித்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், கடந்த 2 மாதங்களுக்கு முன்னர் காரநகர் ஹசூனா கடற்கரைக்கு செல்லும் புதுவீதி சந்தையில் உள்ள பல்பொருள் அங்காடி உடைத்து திருடப்பட்ட சம்பவம் தொடர்பில் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகள் மூலம் சந்தேக நபர் அடையாளம் காணப்பட்டிருந்தார். போலீசாரால் தேடப்பட்டு வந்த நிலையில் தலைமறைவாக இருந்தார். இந்நிலையில் நேற்று முன்தினம் போலீஸ் அதிகாரிகளான வினோத் மற்றும் சார்ஜென்ட் ராஜிதா ஆகியோரது தலைமையில் முன்னெடுக்கப்பட்ட விசேட நடவடிக்கையின் போது அவர் கைதாகியுள்ளார். குறித்த நபர் கைதாகும் போது அவரது உடைமையில் ஹெரோயின் ரக போதைப் பொருளும் இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதே நேரம் குறித்த நபர் ஏற்கனவே 2 வழக்குகளுக்காக நீதிமன்றால் பிடிபுறாந்து பிறப்பிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தி. உட்பக்க செய்திகளுக்குள் செல்லாம். கடன் மறுசீரமைப்பு செயல்முறை ஜெர்மனி இலங்கை இடையே ஒப்பந்தம். கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தக்சி உட்பட 2 விளக்கமறியல் நீடிப்பு என்கிற செய்தி. இவ்வாண்டின் முதல் 4 நாட்களில் 33,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் வருகை. ரூபாய் 7 கோடி பெறுமதியான போதைப்பொருளுடன் கட்டுநாயக்கவில் ஒருவர் கைது. வீதி விளக்குகளுக்கான கட்டணத்தை மக்களிடம் அறவிட திட்டம். உத்தேச புதிய மின்சார கொள்கையின் ஊடாக தமது பிரதேசத்தில் உள்ள வீதி விளக்குகளுக்கு ஏற்படும் செலவை அப்பிரதேச மக்களின் மின்சார கட்டணத்தில் அறவிடுவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக மின் பாவனையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. சர்ச்சைக்குரிய பாடம் நீக்கம் பிரதமர் அறிவிப்பு. சர்ச்சைக்குரிய விடயங்களை கொண்ட தரமாற ஆங்கில பாடப்புத்தகத்தில் உள்ள குறிப்பிட்ட பாடத்தை நீக்குவதற்கு தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி ஆலோசனைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதி நேற்று முன்தினம் வழங்கப்பட்டதாக கல்வி அமைச்சரும் பிரதமருமான கலாநிதி அமரசூரிய தெரிவித்தார். நேற்று புதன்கிழமை பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. வெனிசுலா போர் பதற்றத்தால் எரிபொருள் விலைகளில் ஏற்ற இறக்கங்கள் அமைச்சர் நலிந்த சுட்டிக்காட்டு என்ற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது. விடைத்தாள் மதிப்பீட்டுக்கான விண்ணப்பம் கோரல் இறுதி தினம் என்றாகும். 2025ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர சாதன பரீட்சையின் விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளுக்கு பரீட்சார்த்திகளிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன என்ற செய்தி. விடைபெறுகிறார் ஜூலிஷங் அது தெரிந்த செய்தி. தேசிய பாடசாலை ஆசிரியர்களின் இடமாற்ற உத்தரவு வெளியானது. மேன்முறை செய்யவும் அவகாசம் என்று அந்த செய்தி காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனைய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சர்வன் அருணாச்சல நினைவு தினம் நாளை ஜனாதிபதி செயலகத்தில் என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது. பதவி விலகும் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் என்கிற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் சனத் ஜாசூரிய வரவிருக்கும் T20 உலகக்கிணத்துக்கு பிறகு தனது பதவியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி. T20 உலகக்கிண்ண தொடருக்கான பங்களாதேஷ் அணி அறிவிப்பு என்கிற செய்தியும் காணப்படுகிறது. இலங்கை அணியுடன் இணைகிறார் இந்தியாவின் துடுப்பாட்ட பயிற்சியாளர் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இணைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிக்கல். ஓய்வூதியத்தை ரத்து செய்யும் சட்டம் மூலம் சமர்ப்பிப்பு என்கிற செய்தி. பதுக்கிய அரசி மூடைகள் ஏலத்தில் விற்பனை. நுகர்வோர் அதிகார சபை அதிரடி. மீண்டும் எகிறியது டாலர். இலங்கையின் மத்திய வங்கி நேற்று வெளியிட்டுள்ள நாணய மாற்று விதங்களின்படி அமெரிக்க டாலரின் பெறுமதி 310 தாண்டி உள்ளது என்கிற செய்தி காணப்படுகிறது. கிரகரி ஏரியில் உள்ள இந்த விமானம் தரையிறங்கும் போது விபரீதம். நுவரலியா கிரகரி ஏரியில் தரையிறங்க தயாராக இருந்த நீர் விமானம் ஒன்று ஏரிக்குள் விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்து நேற்று நண்பர்கள் இடம்பெற்றுள்ளது. விபத்து இடம்பெற்ற போது விமானத்தில் சிலர் இருந்துள்ளதாகவும் அவர்கள் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டத்துக்கு இலங்கை போலீஸ் அதிகாரிகள் 50 மில்லியன் ரூபாய் நன்கொடை. பாரிய பிரச்சனையாக உருவெடுக்கும் சட்டவிரோத மதுபானம் தடுக்க உடனடி நடவடிக்கை அவசியம் என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி இங்கே இடம் பிடித்திருக்கின்றது.
இவைதான் இன்றைய முக்கிய செய்திகளாக பத்திரிகைகளில் நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக இருந்தது.